जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் சுகபிரம்மம். அதற்கு முன்னாடி சுகரை பற்றி சிறிதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை போல அத்வைதானுபூதிக்கு இன்னொரு மூர்த்தி கிடையாது. அவரை கிஞ்சித் ஸ்மரிப்பதே பெரிய சாந்தி. ஜீவிய காலத்திலேயே அஞ்ஞானத்தை அடியோடு அழித்து பிரம்ம சாட்சா்காரத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஜீவன் முக்தர்களில் ஒருத்தர் மாத்திரமில்லை அவர். இந்த ஜீவன் முக்தர்களிலும் பெரும்பாலோர் பிறக்கும்போது பூர்வ சம்ஸ்கார லேசமாவது இருந்து அதனால் கொஞ்சமாவது அஞ்ஞானத்தினால் மூடப்பட்டவர்களாக இருந்து அப்புறம் தங்கள் ஜீவிய காலத்தில் சாதனா பலத்தினாலும் அனுகிரக பலத்தினாலும் அந்த அஞ்ஞான மூட்டம் நீங்க பெற்று பிரம்ம சாட்சா்காரம் பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சுகரோ பூர்வ சம்ஸ்காரம் அதை இந்த ஜன்மாவில் கழித்து கொண்டு அதற்கப்புறம் ஞானம் பெறுவது என்றில்லாமல் பிறக்கிற போதே ஜீவன் முக்தராக இருந்தவர். சுகர் பிறக்கும் போதே ஆத்ம ஞானியாக பிறந்தவர். யத்னமே கிடையாது, அனுஷ்டானம் எதுவும் பண்ணாமலே அனுபூதிமானாக இருந்தவர். கர்மசேஷம்தான் பிறப்புக்கு காரணமானாலும் இவரோ கர்மசேஷமே இல்லாமல் பிறந்தவர். கர்மாவை அனுபவிக்கத்தானே பிறப்பு. சாஸ்திரோக்த கர்மா முதலானது பண்ணித்தானே கர்மசேஷத்தினால் ஏற்பட்ட சித்த கலுஷத்தை, அதாவது அழுக்கை போக்கிக் கொண்டு அப்புறம் ஞானம் பெற முடியும். அப்படி இருக்க இவர் எப்படி பிறக்கும் போதே ஜீவன் முக்தரான ஞானியாக இருக்க முடிந்தது? இதற்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே காரணம், அஞ்ஞானம் என்பதே தொடாத ஒரு ஜீவனை லோகத்திற்கு காட்ட வேண்டும் என்றே ஈஸ்வரன் இப்படி ஒரு ஜீவனை பிறப்பித்திருக்க வேண்டும் என்பதுதான். வேறே ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. ஒரே அஞ்ஞான பிண்டங்களாக இந்த ஜீவலோகத்தை பண்ணியுள்ள அவனுக்கு அப்படியே மாறுதலாக ஒன்றிரண்டாவது பார்க்க வேண்டும் என்று இருக்காதா? அப்படிப்பட்டவர்களை காட்டி அஞ்ஞான பிண்டங்களுக்கும் ஏதோ கொஞ்சமாவது இப்படியும் ஒரு பிறப்பிலிருந்து சஞ்சலமே இல்லாத நிறைந்த நிறைவான பரிபூர்ண ஸ்திதியில் இருக்கிறது, இப்படி ஒரு ஸ்திதியும் இருக்கிறது என்று புரிய வைக்க வேண்டும் என்றே சுகர் மாதிரியும் ஒன்றிரண்டு சிருஷ்டித்திருக்கலாம். ஒன்றிரண்டு தான். சுகர் ஒன்று, இரண்டாவது வாமதேவர் என்பவர். அல்லது அவர், அதாவது வாமதேவர் ஒன்று, இவர் சுகர் 2 என்று கால கர்மத்தையொட்டி சொல்லலாம். ஏனென்றால் வாமதேவர் தான் சுகருக்கு முந்தி இருந்தவர். அவரை பற்றி ஐத்ரேய உபனிஷத்திலேயே சொல்லி இருக்கிறது. கர்ப்பவாசம் செய்யும் காலத்திலேயே அவர் சமஸ்த தேவதைகளுடைய கோடிக்கணக்கான ஜென்மங்களையும் தெரிந்து கொண்டு விட்டேன். இதற்கு முன் எப்படி இருந்தேன் தெரியுமா? இரும்பு கோட்டைகளை போல கணக்கில்லாத ஜென்மாக்கள் என்னை கட்டி இருந்தன. இப்பொழுது எனக்கு சிறகு முளைத்து விட்டது. ஒரு பெரிய பருந்துக்கு கருடனுக்கு முளைத்தது போல் முளைத்துவிட்டது. அதனால் கட்டுக்களை மீறி பறந்து வந்துவிட்டேன் என்று சொன்னதாக இருக்கிறது. குறிப்பு ஐத்ரேயோபனிஷத் 2.5. இப்படி சொல்வதிலிருந்து அவருக்கு கூட பூர்வ ஜன்மங்களின் பந்தம் இருந்து அப்புறமே பிரகிருத, அதாவது நிகழ்கால ஜன்மாவின் கர்ப்ப காலத்தில்தான் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி பிரம்ம ஞானம் சித்தித்ததாக தெரிகிறது. பிறப்பிலிருந்தே கர்ப்பமாக தோன்றிய நாளிலிருந்தே முக்தர்களாக இருந்தவர் சுகர். அவரை போலவே வாமதேவர் என்று சொல்ல வந்தேன். சமீப நூற்றாண்டுகளில் ஜீவன் முக்தர் என்று சொன்ன மாத்திரத்தில் நினைக்கும்படியாக இருந்தவர் பிரம்மேந்திராள் என்கிற சதாசிவ பிரம்மம். அவர் சுகபிரம்மத்தை ஸ்துதித்து குரு ரத்ன மாலிகாவில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார். ஜனனி ஜட்டராதிவ ஸ்யவன்யோ ஜகதோ நாத்ரவத் ஆத்மவித் விபத்யஹ அனஹந்தம் அகம் தம் ஆத்மவந்தம் பகவந்தம் சுகம் ஆஸ்ரேய பிரசாந்தம். லலிதமான அடுக்கு சொல்லாக அனஹந்தமகம் தமாத்வந்தம் பகவந்தம் சுகமாஸ்ரயே பிரசாந்தம் என்று இருக்கிறது. அகந்தை இல்லாதவரும் ஆத்மாவை அறிந்தவரும் உத்தமமான சாந்த நிலையில் இருப்பவரும்
பகவத் ஸ்வரூபமுமான அந்த சுகரை நான் ஆசிரயிக்கிறேன் என்று அர்த்தம். இது பின்பாதி. முன்பாதிக்கு என்ன அர்த்தம் என்றால், தாயாரின் வயிற்றிலிருந்து நழுவும் போதே தம்முடைய ஆத்ம ஞான விஷயத்தினால் இந்த ஜகத்திலுள்ள எந்த உபத்திரவத்தை பார்த்தும் மனசின் கட்டுவிட்டு போகாதவர் என்று அர்த்தம். ஜனனி ஜட்டராத். பஜகோவிந்தத்தில் ஜனனி ஜட்டரே சயனம் என்றே ஆச்சாரியால் சொன்னதன் நினைவில் சொன்னது போல இருக்கிறது. பாகவதத்தில் சுகரை பற்றி சொல்லப்பட்டுள்ள ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டால் அவருடைய மகிமை முழுதையும் சொன்னதாகிவிடும். யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரஹகாதர ஆஜூஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி. அவதாரிகை 1.2.2. யம் எவரை என்று ஆரம்பித்து தம் அவரை ஆனதோஸ்மி நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று முடித்திருக்கிறது. எவரை அவரை என்று சொல்லி இருப்பது சுகாச்சாரியாளைத்தான். ஆனால் ஸ்லோகத்தில் தேடி பார்த்தால் அந்த பெயரையே காணோம். சர்வபூத ஹிருதயம் முனிம் என்றே குறிப்பிட்டிருக்கிறது. சர்வபூதங்களுக்கும் ஆதாரமான பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கும் ஒருவர்தானே சர்வபூத ஹிருதயத்திலும் வசிக்கக்கூடிய முனிவராக இருக்க முடியும். சுகர் ஒருத்தரைத்தானே அப்படி முக்கியமாக நினைப்பதாயிருக்கிறது. பிரம்மஞானிகள் பல பேர் இருந்தாலும் சுக பிரம்மம் என்று அவர் ஒருத்தரைத்தானே சிறப்பித்து சொல்கிறோம். சர்வபூத ஹிருதயராக இருக்கப்பட்டவரை ஒரே ஒரு சரீரத்தில் மட்டும் உள்ள ஜீவனாக வைத்து நாமகரணம் செய்த சுகர் என்ற பெயரால் குறிப்பிடுவது அகண்டத்தை ரொம்பவும் குறுக்கி கண்டமாக்கினார் போலத்தான் என்பதாலேயே பெயர் குறிப்பிடவில்லை என்று தோன்றுகிறது. நாமரூபம் கடந்தவர் என்று காட்டுவதாக நாமத்தை சொல்லாமல் விட்டிருக்கிறது. ஆனாலும் அடையாளம் காட்டாமலும் விடவில்லை. ஸ்லோகத்தில் துவைபாயனம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. புத்ரேதி என்று இன்னொரு வார்த்தை இருக்கிறது. துவைபாயனர் என்பது வியாசர். தீவில் அதாவது துவீபத்தில் பிறந்ததால் அப்படி பெயர். அவரால் புத்ரா என்று கூப்பிடப்பட்டவர், அதாவது புத்ரேதி என்று கூப்பிடப்பட்டவர் அந்த சர்வபூத ஹிருதயர் என்று அடையாளம் காட்டியிருக்கிறது. வியாசபுத்திரர் என்றால் சுகர்தான் என்று புரிந்து கொண்டு விடுகிறோம். யம் என்பதற்கப்புறம் பிரவ்ரஜந்தம் என்று இருக்கிறது. அப்படியென்றால் இருந்த இடத்தில் இல்லாமல் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருப்பவர். வீடு வாசல் என்பதாக ஸ்வக்ருஹம் என்று ஒன்று இல்லாமல் அதை விட்டு ஓடுபவர் என்று அர்த்தம். அதனால்தான் சந்நியாசத்தில் உசந்த வகையை பிரவ்ரஜ்யை என்றும் அப்படிப்பட்ட சந்நியாசியை பிரவ்ரஜாகர் என்றும் சொல்வது. இப்படி சுகர் வீட்டை வாசலை விட்டு ஓடுகிறார் என்று ஸ்லோகம் சொல்கிறது. அப்புறம் அவருக்கு அனுபேதம் அபேத கிருத்தியம் என்று 2 அடைமொழி கொடுத்திருக்கிறது. அனுபேதம் என்றால் உபநயனம் ஆகாதவர், அபேத கிருத்தியம் என்றால் சாஸ்திரோக்த கர்மா மற்ற காரியங்கள் ஆகிய எல்லாவற்றிலிருந்து விடுபட்டவர். பூநூல் போடுவதற்கு முந்தியே சகல கர்மானுஷ்டானத்தையும் கடந்த ஞானியாகிவிட்டார். சுகபிரம்மம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर